வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சோலார் டிசி ஃபேனை அன்பாக்சிங் தான். ப்ளஸ் அது வந்து டெஸ்ட் பண்ணி அது எத்தனை கரண்ட் எடுக்குதுங்கிறத பார்க்க போகிறோம். எத்தனை ஆம்ஸ் எடுக்குதுன்னு. அது நான் வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதுக்கு வந்து ஆப்பெல்லாம் கிடையாது. வெப்சைட்டில் போய் தான், அவங்களோட வெப்சைட்டில் போய் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் நான். உங்களுக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இதனுடைய விலை வந்து ஜிஎஸ்டியெலாம் சேர்த்து 1475 ரூபா. 12 இன்ச்சு 18 வாட்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து கொரியர் வந்து நம்ம பாக்ஸு ஃபுல்லாக பேக்கிங் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் மாதிரி டேப் ஃபுல்லாக அடித்து அனுப்பியிருக்கிறாங்க. கேஷ் ஆன் டெலிவரி தான் நான் போட்டேன். இதில் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்குது. ஃபஸ்ட்டே ப்ரீபே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாகும். கேஷ் ஆன் டெலிவரிங்கன்னா ஃபுல் அமௌண்ட் கட்டாயம் 1475 ரூபா இதோட விலை. வாங்க நம்ம இதை அன்பாக்சிங் பார்த்துருவோம். இப்போ நம்ம அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துட்டோம். அடுத்து வந்து இப்போ நம்ம ஃபேனு வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் சோலார் சப்ளை இருக்குது. அது வந்து DC 12 வோல்ட் கொடுத்துருக்குறோம். அதுலேருந்து எடுத்து ஏற்கனவே வந்து ஹேண்ட்ஸ் லைட்டில் வாங்கின ஃபேன் ஒன்று ஓடிட்டுருக்குது. அது ஆர்டினரி ஃபேனு அதே மாதிரி தான். இது 12 இன்ச்சு லோ ஸ்பீட் ஹை ஸ்பீட் இருக்குது. ப்ளஸ் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. இதில் அந்த ஃபேனை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடிஷ்னலாக தான் இந்த ஃபேன் வாங்கியிருக்கோம். இது வந்து 3 ஸ்பீட் இருக்குது இந்த ஃபேனில். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் இருக்குது. ரெண்டையுமே நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி ஓடுதுன்னு. அப்போது தெரிஞ்சிடும். அதை ஆன் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா ஸ்பீடாக ஓடுது.
அடுத்து இது ஆன் பண்ணிடலாம். இது வந்து 8 வாட்ஸ் தான், அது வந்து 18 வாட்ஸ் சொல்லியிருக்காங்க. இது 8 வாட்ஸ் தான். காற்று 8 வாட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் காற்று வரும். 18 வாட்ஸ்க்கு நல்லா ஸ்பீடாகவே காற்று வருது. வாங்க நம்ம பேப்பர் வச்சு காட்டிடுறேன். பாருங்கள், காற்று ஓரளவுக்கு தள்ளுது. இது கம்மியாக தான் தள்ளுது, ஏன்னா 8 வாட்ஸ்க்கு அவ்வளோ தானே இருக்கும். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ லோ போட்டு காட்டுறேன் பாருங்கள். லோ ஸ்பீடில் ரொம்ப லோவாக இருக்குது. மழை காலத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் லோ ஸ்பீடில். இப்போ இந்த ஃபேன் பார்த்துடலாம் வாங்க ஸ்பீடு. இது நல்லா ஃபுல்லாக ஃப்ளோ ஆகுது காற்று. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் பேப்பர் எப்படி பறக்குது பாருங்கள். ஒவ்வொரு ஸ்பீடுக்கும் காட்டிடுறேன். அப்படியே காற்றோட சவுண்டு எப்படிங்கிறது காட்டிடுறேன் வாங்க. இப்போ ரன்னிங்கெல்லாம் ஓகே. அடுத்து நம்ம லோடு டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம எப்போ போல் மல்டிமீட்டரில் வந்து சீரிஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டோம் கரண்ட் செக் பண்ணுறதுக்காக. 12 வோல்ட்டு எலிமினேட்டர் வச்சு பவர் கொடுத்துருக்கோம். ஃபேனுக்கு கனெக்ஷன் கொடுத்து பாருங்கள். எலிமினேட்டர் ஆன் பண்ணிட்டோம். இப்போ ஃபேன் ஆன் பண்ணி பார்த்துடலாம் எவ்வளோ கரண்ட் எடுக்குங்கிறது. ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் 1ஆம் நம்பரில் ஃபேன் ஓடிட்டுருக்குது. எவ்வளோ கரண்ட் பாருங்கள், 0.95 தான் வருது. 1 ஆம்ஸ் கூட இல்லை, 0.95 தான் எடுக்குது. அடுத்து செகண்ட் ஸ்பீடு வச்சு பார்க்கலாம். செகண்ட் ஸ்பீடில் பாருங்கள், அதில் 1.02 தான் வருது. அப்போ 12 வோல்ட் கணக்கு பார்க்கும்போது வாட்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அடுத்து இப்போ மேக்ஸிமம் ஸ்பீடில் பாருங்கள் 1.07 தான். அப்போது 12 வோல்ட்ஸ் கணக்கு பார்க்கும்போது ஆம்ஸ் ரேட்டிங் பார்த்தோம்னா ஒரு 12 வாட்ஸ்லேருந்து 13 வாட்ஸ் வரைக்கும் தான் கரண்ட்டு பவரை எடுக்குமா. அதனால் நம்ம இது பிரச்சனை இல்லை. 18 வாட்ஸ்க்குள்ளே தான் இருக்குது. அவங்க கொடுத்த ரேட்டிங் கம்மியாக தான் இருக்குது. அதனால் ஸ்பீடு நல்லா வருது. இது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இது தேவைப்படுறவங்க ஆன்லைனில் வாங்கிக்கலாம். அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ப்ளஸ்ஸு வேறு ஏதாவது சோலார் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்னாலும் வாங்கிக்கோங்க. பில்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது இதில். பிளாஸ்டிக் மெட்டீரியல் எல்லாமே நல்லா இருக்குது இதில். ஓகே, மறக்காமல் எல்லா வீடியோவுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.